நார்மலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுக்கலாம். ஆனால் அந்த ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு யூட்டிலைசேஷன் பண்ணுறோன்றது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோட்டீன் எடுத்தோம் அப்படின்னும் போது அந்த மசில் பெயின் வரவே வராது. அந்த ஒர்க் அவுட்டோ இல்லை எக்ஸசைஸோ பண்ணுறோன்னும் போது மசில் டியர் கண்டிப்பாக நடக்கும். இப்போ பாடி பில்டிங் பண்ணுறவங்க ஹெவி வெயிட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹெவி வெயிட் போகும்போது அந்த மசில் டியர் நடக்கும். நான் இப்போ என்ன சொன்னேன், சப்ளிமெண்ட்ஸ்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்ளிமெண்ட்ஸை லோட் பண்ணுவாங்க. பாடியில் சுற்றி இருக்கிற இடத்துலலாம் ஃபேட் பர்ன் பண்ணிடுறோம். பர்ன் பண்ணிவிட்டு திரும்ப அப்டாமினில் இருக்கிற பர்ன்லாம் எடுக்கிறோம். திரும்ப மறுநாள் போய் சாப்பிடுவோம். திரும்ப அந்த இடத்துல வரதான் செய்யும். பாடி அடாப்ட் ஆகுது அப்படின்னும் போது தான் அந்த பெல்லியே நீங்கள் குறைக்கணும். இல்லைன்னா அந்த பெல்லி அவ்வளோ சீக்கிரம் குறைக்கவே முடியாது. வெறும் அப்டாமினல் எக்ஸசைஸ் பண்ணி மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. மசில் டியர் ஒன்ஸ் நடந்துச்சுன்னா அதை தான் ஒரு டியர் நடந்தாலே அதை ஈல் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் அந்த மசில் பெயின் இருக்குது, அதுலேயே எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான். நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முருகன் மாதவன், இயன்முறை மருத்துவர், ஹெச்ஓடி ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபிசியோதெரபி ஃப்ரம் டாக்டர் மோகன்ஸ் டயபிட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர். விஷயம் இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய பேர் எப்பயுமே அந்த மசில் பெயின் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதுக்கு பயந்துகிட்டே நான் எக்ஸசைஸ் பண்ணேன், பட் எனக்கு ஒரு வாரமாக ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, மசில் பெயின் வந்துச்சுன்னு சொல்லி அப்படியே குவிட் பண்ணிடுவாங்க. எதனால் அப்படி சொல்லி? ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொன்னேன், ஆக்டின் மயோசின் திங்ஸ் இருக்குன்னும் போது, அப்போ ஒரு மசில் ஒர்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அதோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அது அப்படின்னும் போது அதோட டியர், மசில் டியர்ன்றது நடக்கும். இப்போ பாடி பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நடக்கும். அப்படி இல்லை பாடி பில்டிங் இல்லை, சாதாரண ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதுக்கு தேவை சப்ளிமெண்ட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படும். ஒரு மசில் ஒர்க்கு கண்டிப்பாக ஒரு ப்ரோட்டீன்றது தான் பேசிக்காக ஒரு எனர்ஜி சோர்ஸ். அப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவைப்படும். இப்போ டயபிட்டிஸ் பேஷண்ட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். ஆனால் எடுக்கலாம் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னு சொல்கிறேன்னா, அவங்க டாக்டர்கிட்டையும் கன்சல்டேஷன் வாங்கிக்கணும் அந்த ப்ரோட்டீனுக்கு. ஏன்னா இப்போ ஐசோலேட்டட் ப்ரோட்டீனும் இருக்குது, மிக்சடு ப்ரோட்டீனும் இருக்குது. ஐசோலேட்டட் ப்ரோட்டீன் எடுக்கிறோம் அப்படின்னும் போது டாக்டர் கன்சல்டேஷன் ஏன் வாங்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் அதிகமாக போச்சுன்னா கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ அந்த மசில் பெயின்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறேன், நான் ப்ரோட்டீன் எடுக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு கிட்னி ஃபங்க்ஷன் பாதிச்சதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த மசில் பெயின் இப்போ இதே நார்மலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுக்கலாம். ஆனால் அந்த ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு யூட்டிலைசேஷன் பண்ணுறோன்றது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோட்டீன் எடுத்தோம் அப்படின்னும் போது அந்த மசில் பெயின் வரவே வராது. ஆனால் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் அந்த மசில் பெயின் இருக்குது, அதுலேயே எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், ரெஸ்ட். 24 hours அந்த மசிலுக்கு ரெஸ்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீஜெனரேட் ஆகிடும். அதுதான் பாடியோட மெக்கானிசமே. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது அவ்வளோ டைம் நம்ம கொடுக்காததுனால தான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ்குள்ளே போகிறோம். இல்லை எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேச்சுரல் ஃபுட்ஸில் போகலாம். எக்கு, ஒயிட்டு எல்லோ எப்படி வேணாலும் எடுக்கலாம். நமக்கு அந்த ஃபுட்லேயும் அது மாதிரி எடுக்க முடியல அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி குட். ஒன் டேயில் 2 டே கூட ரெஸ்ட் கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பாடி பேக் டு ஃபார்ம் வந்துடும். ஆனால் ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது திருப்பணும் அந்த ஒர்க் அவுட்டோ இல்லை எக்ஸசைஸோ பண்ணுறோன்னும் போது மசில் டியர் கண்டிப்பாக நடக்கும். மசில் டியர் ஒன்ஸ் நடந்துச்சுன்னா அதை தான் ஒரு டியர் நடந்தாலே அதை ஈல் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படின்னும் போது ஒரு மசில் டியர் நடந்துச்சுன்னா 21 days கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். நான் சொல்கிறது ஒரு 24 hours ரெஸ்ட் எடுத்தால் ரீபேக் வந்துடும். இல்லை 24 hours நம்ம திரும்ப அதை ஸ்ட்ரெயின் பண்ணுறோன்னும் போது மசில் டியரோ லெக்மெண்ட் டியரோ நடந்ததுன்னா 21 days கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா டாக்டர்கிட்ட ஆர்த்தோ அந்த மாதிரி போகணும் அப்படின்னும் போது டியர் இருந்தது அப்படின்னும் போது பிஓபி அப்ளை பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. அப்போ அவங்க ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த கிராம்ஸோ இல்லை அந்த மசில் பெயினோ வராமல் தடுக்கலாம். இல்லைன்னா சப்ளிமெண்ட்ஸ் மூலிமா அவங்க அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த மசில் டேர்ன்னு சொன்னாங்கல்ல, மசில் டேர்னா என்ன சார்? அது நம்ம மசில்குள்ளே நம்ம ரொம்ப அக்ரெசிவாக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நடக்கிறதா? அது எதனால் ஏற்படுது? இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், பேசிக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாடி பில்டிங் இருக்கிறாங்க, இப்போ நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. இப்போ நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நானும் எக்ஸசைஸ் பண்ணுறோம், அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க பாடி மட்டும் ஏன் பெருசாகிட்டே இருக்குது? அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களோ? இல்லை, அப்படி கிடையாது. அவங்க அந்த மசிலை டேர் பண்ணுறாங்க. கான்செப்டே அதுதான். நம்ம மசிலை டேர் பண்ணுறது இல்லை. இப்போ பாடி பில்டிங் பண்ணுறவங்க ஹெவி வெயிட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹெவி வெயிட் போகும்போது அந்த மசில் டேர் நடக்கும். நான் இப்போ என்ன சொன்னேன், சப்ளிமெண்ட்ஸ்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்ளிமெண்ட்ஸை லோட் பண்ணுவாங்க. நம்ம மசிலுக்கு ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லைன்னா ரெக்கவரி ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ அந்த ரெக்கவரி வேணும்னும் போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடித்த உடனே ப்ரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரோட்டீன் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே, அந்த மசில் டியர் இருக்கிற இடத்துக்கே போய் அங்கே அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்த உடனே அது ஈல் ஆகிடும். எப்படி ஈல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பஞ்ச் கொஞ்சம் பெருசாகும்.
இப்போ ஒரு டியர் நடக்குது, இப்போ நம்ம சிம்பிள் புரியுற மாதிரியே சொல்கிற பாருங்க. ஊண்டு இருக்குன்னும் போது நம்ம ஊண்டு எப்படி இருக்கும்? ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா பக்கெல்லாம் சேர்ந்துருமா? கொஞ்சம் மோடமாக இருக்குமா? எப்படி அந்த மோடம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இன்ஃப்ளமேஷன்ஸ் அந்த இருக்கிற சுற்றி இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே சேர்ந்து அதை ஈல் பண்ண ஆகிடும். ஈல் பண்ணோன்னே கொஞ்சம் முயடாகிடுது. அதே போல் தான் இன்டர்னலாக மசில்குள்ளே. அப்போ ஒரு மசில் டியர் ஆகிடுது. டியர் ஆனோன்னா அந்த மசில் என்ன ஆகும்? அதுக்கு ஃபுட்டு வேணும். ஃபுட் இல்லைனா அது ஈலே ஆகாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? ப்ரோட்டீன்ஸ் லோட் பண்ணுறாங்க. ப்ரோட்டீன்ஸ் லோட் பண்ணோன்னே என்ன ஆகும்? அந்த ஈலை வந்து கிளியர் பண்ணிடும். கிளியர் பண்ணோன்னே என்ன ஆகும்? கொஞ்சம் மோட் ஆகிடுது. திரும்பணும் அவங்க என்ன பண்ணுறாங்க? அதனால தான் ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க. ஏன்னா மறுநாளே அவங்க திரும்பணும் அதை டியர் பண்ணுவாங்க. திரும்பணும் டியர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? திரும்பணும் அதை லோட் பண்ணுறாங்க. ப்ரோட்டீனை லோட் பண்ணுறாங்க. திரும்பணும் டியர் பண்ணுவாங்க. திரும்பணும் லோட் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா? அதனால தான் அவங்க பாடி அவ்வளோ பெருசாக ஆகுறது காரணமே அதுதான். எந்த அளவுக்கு நீங்கள் லோடு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். எடுத்ததுனா தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாடி பில்டிங்கை அவங்களால பண்ண முடியும். இல்லைனா அவங்களால பாடி பில்டிங் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. நமக்கு பயம், எங்கடா மசில் டியர் ஆகிடுமோ, எங்கடா எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுமோன்ட்டு நம்ம அந்த அளவுக்கு வெயிட்ஸ் எடுக்கிறது இல்லை. அவங்க அந்த வெயிட்ஸ் எடுக்கிறதுனால தான் மசில் டியர் நடக்குது. அதனால தான் அவங்களுக்கு லோடை ப்ரோட்டீன் அந்த அளவுக்கு லோட் பண்ண அவங்க பாடி பில்டிங்காக இருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண முடியல, பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணுன்னும் போது நான் சொன்ன பேசிக் எக்ஸசைஸை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. பேசிக்கில் ஒர்க் அவுட்டே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டயபிட்டிஸ் பேஷண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 18 இயர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பட் இதே கிட்ஸுக்கு வந்து எக்ஸசைஸ்ன்னு நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கிட்ஸு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள புரிய வைக்கிறத விட கூட பேரண்ட்ஸையும் கொஞ்சம் புரிய வைக்கணும். ஜென்ரலாக இப்போ இருக்கிற கிட்ஸு எல்லாமே ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக தான் நல்லா நிறைய விஷயம் பண்ணுறாங்க. டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, நிறைய விஷயம் பண்ணுறாங்க, ஸ்விம்மிங் போகிறாங்க, நிறையவே பண்ணுறாங்க. அதுவே நல்ல எஃபெக்டிவ் தான். இப்போ எதுவுமே பண்ணாமல் கிட்ஸுங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணணும்? அவங்கள ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள புரிய வைக்கவே முடியாது. பேரண்ட்ஸை தான் புரிய வைக்கணும். பேரண்ட்ஸை புரிய வச்சு அவங்கள ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைங்க. ஆக்டிவிட்டீஸ்னால் எப்படி சார்? நான் எடுத்தோடனே எப்படி இவங்களை போய் எக்ஸசைஸ் பண்ண வைங்க? எக்ஸசைஸ் பண்ண வைக்க வேண்டியது இல்லையே. மியூசிக் போகுது, எல்லாருமே யூடியூப் பார்க்குறாங்க, எல்லாத்துலேயும் மியூசிக் வருது, வீடியோஸ் வருது, டான்ஸ் பண்ண வைக்கலாமே. அதை பார்த்து டான்ஸ் பண்ணலாமே. அதுவும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். டான்ஸ் மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லவே இல்லை. சரி, அதுவும் இல்லை, டான்ஸ்லாம் நாங்கள் பார்க்கறதில்ல, டிவிலாம் பார்க்கறதில்ல, அட்லீஸ்ட் வீட்டில் படிக்கட்டாவது இருக்கும்ல, அந்த படிக்கட்டு ஏறுங்க, கூட நம்மளும் ஏறணும். பேரண்ட்ஸும் கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்கள ஸ்டெப்ஸ் கவுண்ட், அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிறதுலே ஸ்டார் கிளைம்பிங்லாம் அவ்வளோ எஃபெக்டிவ் இருக்குது. அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதே இல்லை. வீட்லேயே இருக்குது ஸ்டார் கிளைம்பிங். நம்ம அழகாக அந்த ஸ்டெப்ஸ் ஏறணும். நான் சொன்ன கவுண்ட்ஸ் ஏறுமே நான் சொன்னேன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது. அந்த மாதிரி கிராஜுவலாக ஒரு 5 ஸ்டெப்ஸ் ஏறுறோமா, திரும்பணும் 10 ஸ்டெப்ஸ், திரும்பணும் ஒரு 15 ஸ்டெப்ஸ், ஏறி இறங்குங்க. அதுவே ஒரு எக்ஸசைஸ் தான். அதெல்லாம் பேசிக் ஆக்டிவிட்டிஸ் தான், நம்ம வீட்லேயே செய்கிற ஆக்டிவிட்டிஸ் தான். இல்லை வீட்லேயே ஏதாவது சின்ன சைக்கிள் இருக்கா, அந்த சைக்கிள் எடுத்து கொடுங்க, சைக்கிள் ஓட்டட்டும், தப்பே கிடையாது. சைக்கிள் போய் கீழே விழுந்துருவாங்க, அடிபட்டுரும், பட மாட்டாங்க. அவங்கள ட்ரை பண்ணி அவங்கள ஏதாவது மோட்டிவேட் பண்ணால் தான். இப்போ அவங்க சைக்கிள் ஒரு ட்ரை சைக்கிள் 3 வீல் வச்சு ஓட்டுறாங்கன்னும் போது நெக்ஸ்ட் பைசைக்கிள்கே வருவாங்க. நீங்கள் ட்ரை சைக்கிளே ஓட்டாமல் டேரெக்டாக பைசைக்கிள் ஓட்டணும் போது பயம் தான் வரும், கீழே உள்ள தான் பார்ப்பாங்க. இப்படி தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ப்ளே கேம்ஸை வச்சுட்டு தான் அவங்கள நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கே எடுத்துகிட்டு வர முடியும். எடுத்த உடனே நம்ம 18 இயர்ஸ் ஆகட்டும், 20 இயர்ஸ் ஆகட்டும், நம்ம போய் ஜிம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா 21 ஏஜ் வரையுமே ஒரு போன் க்ரோத் இருக்கும். எல்லாருமே பண்ணுறது ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க. போன் க்ரோத் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னும் போது 21 ஏஜ் வரையும் வளரும்னு சொன்னேன். இப்போ ஒரு 16 இயர்ஸ்லேயே நல்லா ஹெவி வெயிட் எடுத்து பண்ணிட்டாங்கன்னும் போது போன் க்ரோத்தே இருக்காது. அப்போது பாடி வளரவே மாட்டாங்க, ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. பாடி பார்த்தா எப்படி இருக்கும், ஆனால் பார்த்தா ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. அது தேவையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு சர்டன் ஏஜ் வரட்டும், ஒரு 21 இயர்ஸ் வந்துச்சா பேசிக்காக என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ஜிம் ஹிட் பண்ணுறதை ஹிட் பண்ணலாம். குழந்தைங்களை ஆக்டிவேட் பண்ணணும்னா ப்ளே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான் சொன்னது வீட்டில் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுறது சும்மா இஷ்டத்துக்கு ஆடலாம். அது முடிஞ்சு தான் நெக்ஸ்ட்டு அவங்கள வந்து ஆரோபிக் கிளாஸ் சேர்த்து விடலாம், ஜும்பா கிளாஸ் சேர்த்து விடலாம், இல்லை பரதநாட்டியம் இருக்கா, பரதநாட்டியம் இல்லை ஃபீமேல் வந்து பரதநாட்டியம் சேர்த்து விடலாம். இப்படி தான் அவங்கள வந்து கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணால் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க ஜிம் ஜாயின் பண்ணுறது அது அவங்க கையில், பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஆனால் எதுவுமே ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே ஜிம்முக்கு போகணும்னு நினச்சோம்னா கஷ்டம் முடியாது. அண்ட் ஃபேட்னு வரும்போது மெயினாக வந்து எல்லாருக்கும் இருக்க ஃபேட் இந்த பெல்லி ஃபேட். அது என்ன பண்ணுவோமோ தெரியாது, நமக்கு என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துடும். சரி, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் என்னும் போதே ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு பெல்லியோட இன்னொன்று இருக்கும், பைசப்ஸ்னு ஒன்று இருக்கும். பைசப்ஸ் எனக்கு பெருசாக வரணும்னு வாங்க. அதனால பைசப்ஸை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம பாடியில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோன்னும் போது நான் சொன்ன மாதிரி ஒரு எப்படி கலோரிஸ் பேர்ன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயமா பேர்ன் ஆகிட்டுருக்கு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேர்ன் ஆகுது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் பேர்ன் ஆகும்.
இப்போ கார்போஹைட்ரேட் பேர்ன் ஆக ஒன்ஸ் கார்போஹைட்ரேட் நம்ம பாடியில் இல்லைன்னும் போது தான் நெக்ஸ்ட் ஃபேட்டை பேர்ன் பண்ண பார்ப்போம். ஃபேட்டுன்றது நம்ம பாடியில் நிறையவே இருக்குது. ஐ மீன் இப்போ எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் எல்லாமே ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகியிருக்கும். அப்போ அந்த ஃபேட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல இருக்குது நம்ம பாடியில். அது ஒன் ஆஃப் த பார்ட் தான் நீங்கள் சொன்னது பெல்லியில் போய் தான் ஃபேட் டெபாசிஷன் நடக்கும். இப்போது அந்த ஃபேட்டும் இல்லைன்னும் போது தான் ப்ரோட்டீன் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தேடி பார்க்கும். இப்போ உங்களோட கொஸ்டினே வந்து ஃபேட் பெல்லியை குறைக்கிறது தான். அப்போது ஒரு எக்ஸசைஸை நம்ம பண்ணுறோம். நான் சொன்னது வந்து என்னது, கார்போஹைட்ரேட்டை பேர்ன் பண்ணிடுறாங்க. நம்ம பாடியில் நிறைய இடத்துல இருக்குது. ஒன்று வந்து டம்மின்றோம், இன்னொன்று வந்து ஆக்சிலா, இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் பேர்ன் ஆகிடுதா, திரும்ப ஃபேட்டை தேடி போகுமா? ஃபேட் எங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய இடத்துல இருக்குது. அப்போ ஒரு இடத்துல இருக்கிற ஃபேட், நம்ம பெல்லியில் இருக்கிற ஃபேட் எடுத்துட்டோம். ஐ மீன் அந்த ஒர்க் அவுட் பண்ண அங்கே குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னும் போது அந்த ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணிவிடுவோமா? திரும்ப நம்ம சாப்பிடுவோமா? திரும்ப அந்த இடத்துல போய் ஃபேட் டெபாசிட் தானே ஆகும். கண்டிப்பாக போய் டெபாசிட் தான் ஆகும். திரும்ப மறுநாளும் திரும்ப நம்ம போய் பண்ணுவோம். திரும்ப பாடியில் சுற்றி இருக்கிற இடத்துலலாம் ஃபேட் பர்ன் பண்ணிடுறோம். பர்ன் பண்ணிவிட்டு திரும்ப அப்டாமினில் இருக்கிற பர்ன்லாம் எடுக்கிறோம். திரும்ப மறுநாள் போய் சாப்பிடுவோம். திரும்ப அந்த இடத்துல வரதான் செய்யும். அதனால் பெல்லியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல முக்கியமே கிடையாது. ஓவர் பாடி கான்சென்ட்ரேட் பண்ணி ஏன்னா எல்லா இடத்துல இருக்கிற ஃபேட்டும் போகும்போது அப்டாமினில் இருக்கிற ஃபேட்டும் நல்லாவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு இப்போ 20% அங்கே கம்மியாக இருக்குது, இங்கே 20%, இங்கே 20%, எல்லாத்துலேயும் கம்மியாக இருக்கும்போது ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் 20% 10% கம்மியாக இருக்குன்னும் போது இன்னொரு வாட்டி 5 வரும்போது அப்போது வந்து நம்ம பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது, நார்மல் ஃபேட்டுக்குள்ளே வந்துட்டோம் போது அப்போ நீங்கள் அப்டாமினில் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் மறுநாள் லோட் பண்ணும் போதும் ஃபுட் லோட் பண்ணும் போதும் அங்கே போய் டெபாசிட் ஆகாது. அப்போ தான் பெல்லி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எடுத்தோடனே பெல்லி குறைச்சிடலாம்னா சான்ஸே கிடையாது. ஃபுல் பாடியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒன்ஸ் பாடி அடாப்ட் ஆகுது அப்படின்னும் போது தான் அந்த பெல்லியை நீங்கள் குறைக்க முடியும். இல்லைன்னா அந்த பெல்லி அவ்வளோ சீக்கிரம் குறைக்கவே முடியாது. வெறும் அப்டாமினல் எக்ஸசைஸ் பண்ணி மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஆனால் பெல்லி குறைமான்றது பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஓவரால் பாடி ஃபுல் ஒர்க் அவுட்டை பண்ணிவிட்டு ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் பெல்லியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் எஃபெக்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஓவரால் பாடியை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அது கூட வந்து பெல்லியும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா இட் வில் பி குட். சார், உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி இவ்வளோ அழகாக பொறுமையாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ்.